வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரிக்கு விழுந்த மழை எல்லாம் சாலையோர கண்ணாடி. அதில் வழுக்கி விழுந்த அவள் முகத்தை தடவித் தருது இலைகள் ஆடி. தவறி விழுந்த பூமியை வானம் மழை கயிறு போட்டு இழுத்து கொண்டிருந்தது. சல்லடையில் சலித்துவிட்ட மழைகள் பூமியில் பன்னீர் தூவிக் கொண்டிருக்க அடித்து பிடித்து கொண்டு மரத்திற்கு கீழே வந்து நின்று கொண்டார்கள் இருவரும். முன் மாலையிலேயே வெளிச்சம் பின்வாங்கி இருக்க கருத்த இருட்டு போர்வையை போட்டு பூமியை மூடி வைத்திருந்தது ஆகாயம். வானம் அழுத கண்ணீர் ஆங்காங்கு தேங்கத் தொடங்க சிறகு விரித்த கற்பனை குருவியின் இறகுகள் தொப்பலாக போனது போல் நின்றாள் மொழி. கைப்பையை நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி இருந்தார்கள். பக்கத்தில் நனைந்தவளை பார்த்து முறைத்தாள் மொழி. அறிவிருக்க இரும, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, காலேஜ் போக வேண்டாம்னு நான் சொன்னனா இல்லையா? பிராக்டிக்கல் இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்குன்னு இப்படி என்னையும் இழுத்துட்டு வந்து நனைய வைக்கிற? அலுத்து கொண்டவள் துப்பட்டாவை இழுத்து கொண்டு போர்த்தி நின்றாலும் அவர்களுடைய எழிலும் அழகும் மழைக்கு இன்னும் அழகு சேர்த்தது. என் பேச்ச அப்படியே கேட்கிறவ, அலுத்து கொண்டாள் இன்பா. அவர்கள் இணக்கத்தை பார்த்து தோழிகள் என்று நினைத்தால் முதல் கணிப்பே தவறாகத்தான் போகும். இருவரும் உடன் பிறந்தவர்கள். அண்ணன் குலசேகரின் மகள் மொழி, முதுகலை முதலாம் ஆண்டு. தம்பி குணசீலனின் மகள் இன்பா, இளங்கலை இறுதி ஆண்டு. இருவருக்கும் நடுவில் ஒரு வயதுதான் வித்தியாசம். ஒட்டி பிறந்த இரட்டையர்களுக்கு இல்லாத ஒட்டுதல் அவர்களுக்குள் இருக்கும். வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாமா? இது இன்பா. அதுக்கு தூக்கு போட்டு தொங்கலாமான்னு கேளு, ரெண்டும் ஒண்ணுதான். மொழி அழுத்து கொண்டாள். நேரம் கரைய கரைய இருட்டு ஒழுது கொண்டே இருந்தது. இப்போது மெல்ல மெல்ல கிளி பிடித்தது அந்த கிளிகளுக்குமே. மொழி, எத்தனை சினிமால பார்த்துருக்கோம்டி இந்த மாதிரி சீன் எல்லாம், பயமா இருக்குடி. மெல்ல சின்னவள் கையை பிடிக்க அவளுக்கும் சேர்த்து ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருந்தது அந்த பெரியவளாக இருந்த சின்னவளுக்குமே. கூப்பிட்டுடலாமா என்றாள் முகத்தில் வழிந்த மழை ரசத்தை துடைத்து கொண்டே. பத்தமட ஜோசியர்கிட்ட குரு கேளு, ஆளப்பாரு, கூப்பிட்டு தொலடி. யார கூப்பிட? உங்க பாவையா எங்க பாவையா? சாவறதுன்னு முடிவாகியாச்சு. அதுல கத்தியா இருந்தா என்ன, தூக்கு மாட்டிட்டு செத்தா என்ன? ரெண்டு செடுமூஞ்சில யாராவது ஒருத்தரை கூப்பிடு. ஆனா மறந்தும் போய் தாத்தா நம்பரை மட்டும் அமைக்கிடாத என்பா அழுத்து கொள்ள அதற்கு மொழி பெரியதாய் சிரிக்க, அவள் சிரிக்கின்ற அழகை மின்னல் ஒன்று வந்து பிளாஷ் அடித்து படம் பிடித்து மறைந்தது. பாதாளத்தில் பத்திரமாய் புதைந்து கிடந்த மொபைலை கை பையை விலக்கி வெடியில் எடுத்து எண்களை ஒற்றினாள். விஷயத்தை சொல்லி முடிக்க அங்கே லட்சார்ச்சனை தொடங்கி இருந்தது போலும். அவளின் சின்ன முகம் வதங்கி போனது. ஒரு முழு 2 நிமிஷத்துக்கு பிறகு இணைப்பு துண்டானது. யாருக்கு பண்ண? உங்கப்பாவா இல்லை எங்கப்பாவா என்றாள் இன்பா ஆர்வமாக. நீ பண்ணா எங்கப்பா கொஞ்சம் கம்மியா திட்டுவாரு, நான் பண்ணா உங்கப்பா கொஞ்சம் குறைவா திட்டுவாரு. சோ இது உங்கப்பாக்கு. மொழி அந்த மழையில் புதிர் போட சின்னவள் முறைத்த முறையில் பாஸ்பரஸ் கூட நமத்து போகும் போல் இருந்தது. என்ன சொன்னாரு, திட்டினாரா என்றாள் இன்பா ஆர்வமாக. இதொரு கேள்வி. அவர் கழுவி கழுவி ஊத்துனதுல பேசின் பிரிட்ஜே சுத்தமாக இருக்கும் இந்நேரம். அட விடு, நமக்குத்தான் மானோ ரோஷம்ங்கிற கெட்ட பழக்கம் இல்லையே. இருவரும் பெரிதாய் சிரிக்க மீண்டும் மின்னல் வந்து அத்துமீறி படம் எடுத்தது. மொபைலை பார்த்தவள் தங்கையிடம் ஹைஃபை அடித்து சிரிக்க அவளும் சேர்ந்து சிரித்து கொண்டே சொன்னார்கள். துன்பம் வரும் வேளையில சிரிங்க, சொல்லி வச்சான் வள்ளுவரு சரிங்க. துன்பம் வந்துகிட்டு இருக்கிறதா குறுஞ்செய்தி, இல்ல இல்ல கொடுஞ்செய்தி அனுப்பி இருக்கு. இப்போ சிரியோ சிரின்னு சிரிச்சுக்கலாம். இருவரும் வாய் மூடிக்கொண்டு சிரிக்க ஹெட்லைட் வெளிச்சம் இவர்கள் கண்களை கூச வைத்தது. பக்கத்தில் வந்து நின்ற பழைய குவாலிஸின் கண்ணாடியை இறக்கி தலையை மட்டும் நீட்டினார் குணமே இல்லாத குணசீலன். இந்த மழையிலும் பார்வையில் கொதிப்பு, சொற்களில் சிடுசிடுப்பு. அறிவு இருக்கா 2 பேருக்கும்? இந்த மழையிலையும் காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டு மனுஷன் உயிரை எடுக்கிறீங்க என்றார். அறிவு எங்களுக்கு இருக்குப்பா,
அந்த மழைக்குத்தான் இல்ல. நாங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம அடிச்சு கட்டி கழுவி ஊத்திட்டு இருக்கு. என்பா அடித்த விற்றிற்கு மொழி மழையில் நனைந்து நனைந்து சிரிக்க, குணசீலன் பார்த்த பார்வையில் இனி 7 ஜென்மத்திற்கும் மனித பிறப்பு எடுப்பதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டு நின்றாள் என்பா. ஏறி தொலைங்க. உலகத்திலேயே சிறந்த வரவேற்பு இதுவாகத்தான் இருக்க முடியும். இருவரும் சத்தம் செய்யாமல் பின்னால் ஏறிக்கொள்ள வழி நெடுக வார்த்தைகளால் வேர்க்கடலை வண்டிக்காரன் போல் அவித்து எடுத்துக்கொண்டே வந்தார். தாங்கவே முடியாத கட்டத்தில் இன்பா தலை குனிந்து உதடுகள் அசையாமல் சின்ன சத்தத்தில் வார்த்தைகளை கடித்து துப்பினாள். ஏண்டி இவள இத்தனை கஷ்டப்பட்டு படிச்சு நாம என்ன செய்ய போறோம் 2 பேரும்? அவள் கேட்ட தொனியில் பொத்து கொண்டு வந்த சிரிப்பை மறைத்து கொண்டு அதே டெசிபலில் அப்படியே வார்த்தைகளை அளவாய் கடித்து மொழியும் பதில் சொன்னாள். நான் கலெக்டரு, நீ சப் கலெக்டரு. அவள் சிரிக்காமல் சொல்ல இவள் சத்தம் வராமல் சிரிக்க முகப்பு கண்ணாடியில் பார்த்துவிட்ட குணசீலன் முறைத்த முறையில் இவர்களுக்கு புறை ஏறியது. ஆமாம், பார்வையில் அத்தனை காரம், பெண்களை அடக்கி வைக்கும் அதிகாரம், ஆண் என்ற அகங்காரம். குனிந்து வானம் பூமியின் முகம் பார்த்து கொண்டிருந்தது. காலம் காலமாய் பார்த்த காதலியோடு கை சேர வழியற்ற வானம் விட்ட கண்ணீர் மழையாகி பூமி நனைத்து குளிரூட்டி ஓய்ந்திருந்தது. அதிகாலை குளிர், அரவமற்ற ரயில், காத்திருக்கும் நடைமேடை, கை அசைக்கும் நண்பன் துணை, முதல் துளியை முத்தாக்க காத்திருக்கும் சிப்பி, எல்லாருமே காலத்திற்கும் அழகுதான். சின்ன மழையோடு வரும் விடுமுறை நாளின் விடியல், போர்வை கதகதப்பில் ஜன்னலில் தெரிக்கும் மழை துளிகள், இருட்டிய பகல் வானம், லயிப்பாய் மனம் ஒரு கவிதை ஈனும். ஈரவாசலை இன்னொரு முறை தூய்மையாக்கி, புள்ளியை விதைத்து கோடு இழுத்து கோலமாக்கி, அதை தானே சில வினாடிகள் ரசித்துவிட்டு உள்ளே வந்தாள் வைத்தீஸ்வரி. சந்திரவிலாஸ் இன்னும் முழுதாய் விழித்து கொண்டு இருக்கவில்லை. மாமா சந்திரசேகர் இனி கதை முழுக்க அவர் பெரியவர் மட்டும்தான். அடிக்கடி யாரும் அவர் பேர் சொல்வதில்லை. சந்திரபவனம் என்ற துணை பேரும் கூட உண்டு அந்த வீட்டிற்கு. பூச்செடிகள் மழை கண்ணீரை நுனிகளில் தேக்கி மரமுனை இவள் மீது பன்னீர் தெளிக்க செல்லமாய் மரம் குலுக்கி இலை மழையில் நனைந்தாள். இந்த விளையாட்டெல்லாம் வீடு விழித்து கொள்ளும் வரைக்கும் தான். எழுந்து அமர்ந்து விட்டால் இங்கே ஏவல் வாக்கியம் மட்டும்தான் 8 திக்கும் ஒலிக்கும். ஜன்னல்களை விரித்து திரை சீலைகளை விலக்கி வெளிச்சத்தை வீட்டிற்குள் அனுமதித்தாள். விசாலமான ஹால், பச்சை பார்டர் வைத்த மார்பிள் சேலையை தரைகள் உடுத்தியிருந்தன. ஒழுங்காய் இருந்த அத்தனையையும் மறுபடி ஒழுங்கு செய்து அன்றைய பொழுதுகளை துவக்கி வைத்தாள். ஒன்றாய் தொடங்கி 2ஆய் பிரிந்திருந்த மாடிப்படிகளின் முகப்பில் முன்னோர்களின் படங்கள் மாட்டப்பட்டு அதில் சந்தன ஜவ்வாது மாலைகள் அலங்கரித்து கொண்டிருந்தன. கீழ்த்தளத்தில் இருந்தது பெரியவரின் அறை. மேற்பக்கத்தில் பக்கத்திற்கு ஒன்றாய் 2 மகன்களும் இருந்தார்கள். மூத்தவன் குலசேகரன், அவனின் மனைவிதான் வைத்தீஸ்வரி. இளைய மகன் குணசீலன் என்ற குணா, அவன் மனைவி அபிராமி, மகள் இன்பா மேல் தளத்தில் இருந்தார்கள். பூர்வீகம் மதுரைக்கு பக்கம். ஆனால் இப்போது மதுரையே இவர்களுக்கு தூரம். வளமை மட்டும் வாழ்க்கைக்கு ஆதாரமாகுமா? அது போக போகத்தான் தெரியும். அக்கா, வில்வம் பறிச்சாரட்டா? வந்து கேட்டாள் வேலைக்கார பெண். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, துர்க்கை அம்மனைத்தான் மாமா கும்பிடுவாங்க. எலுமிச்சம்பழ விளக்கேற்றி திங்கக்கிழமைனா தான் சிவன் பூஜை. வில்வம் தேவைப்படும். கண்களை நிமிர்த்தாமலே காரியத்தில் கிடத்தி கொண்டே வார்த்தைகளை மட்டும் அனுப்பி வைத்தாள். ஓ, இதுல இம்பிட்டு செய்தி இருக்கா? நமக்கு என்ன தெரியும்? சாமி கும்பிடுறதுல விலாவாரியா நான் என்னத்தை கண்டேன்? நமக்கு சாமி எல்லாம் பாடிக்காட்டு முனீஸ்வரன் தான். பாரிஸ் கார்னர் போற வழியில பஸ் நின்னா அவரை கண்டுக்குன்னு வர்றதோட சரி. அழுத்து கொண்டவளை இழுத்து ஒரு கொட்டு வைத்தாள். பெரியவர் எந்திரிச்சா உனக்கு இன்னைக்கு ஏகாதசி தான். போய் முதல்ல காய்கறி வாங்கிட்டு வர வழியை பாரு. அனுப்பிவிட்டு அடுப்பில் பாலை ஏற்றினாள். கருக்கலுக்கு ஒரு கல் முன்னே எழுந்து கொள்வாள். 40களின் மத்தியத்தில் இருந்தாள். இப்போதே அழகு அவளை விட்டுவிட மாட்டேன் என்று நிற்கிறது என்றால் 20களில் அவள் எத்தனை அழகாயிருந்திருப்பாள் என்ற கற்பனையே ரம்யமாக இருந்தது. மாலையில் சிறுசுகள் 2ம் வீட்டிற்கு தாமதமாக வந்ததும்
வீட்டில் ஆண்கள் அத்தனை பேரும் அவர்களை நிற்க வைத்து திட்டி ஓய்ந்ததும் நினைவில் வர சின்ன பெருமூச்சு முதல் மூச்சை முந்திக் கொண்டு வந்தது. இந்த வீடே அப்படித்தான் இவளுக்கு பழகி போய்விட்டது. தான் பட்டபோது வராத வெறுமை சிறுசுகள் படும்போது வந்து எட்டி பார்க்கிறது. வேகமாய் ஆளின் தேவைக்கு பானங்களை தயார் செய்து முடித்தாள். பெரியவருக்கு லெமன் டீயும், மகன்களுக்கு பால் டீயும், மற்றவர்களுக்கு கும்பகோணம் டிகிரி காஃபியும் கொதிக்க தயாராய் எடுத்து கொண்டு வந்து வைத்தாள். அப்பாவும் மகன்களும் ஹாலில் உலக பொருளாதாரத்தை எந்த கொம்பை வைத்து தூக்கி நிறுத்தலாம் என்று மும்முரமாயிருந்தார்கள். கோப்பைகளை தந்துவிட்டு திரும்ப எத்தனித்தவளின் கால்களை குலசேகரின் குரல் கட்டி போட்டது. இத பாரு, இன்னைக்கு லோடு வருது குடோனுக்கு, சீக்கிரம் போகணும், சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. இத்தனை வருஷத்திலும் நாள் தவறாமல் அவளை அழைத்தவன் ஒரு நாள் கூட அவள் பேர் சொல்லி அழைத்ததில்லை. பல முறை விவாதங்கள் செய்து தன்னுடைய ஆதங்கங்களை பதிவு செய்துதான் இருக்கிறாள். கேட்டு வாங்கும் மரியாதைக்கு பேர் அவமரியாதை என்று உணர்ந்த நிமிஷம் அத்தனையையும் விட்டு விட்டாள். தலை அசைத்துவிட்டு உள்ளே நகர்ந்தாள். பெண்களுக்கு காஃபியை எடுத்துக்கொண்டு அறைக்கு விரைய இரண்டும் கட்டி பிடித்து கொண்டு கட்டிலில் கிடந்தது. கைகளை மடக்கி நெற்றியில் நெறித்து திருஷ்டி கழித்தாள். உடன் பிறந்ததுகளுக்கே இல்லாத ஒற்றுமை இவர்களுக்கு நடுவில். வெயிலில் கிடைத்த வெட்டி வேர் விசிறி போல்தான் இந்த இரண்டு பெண்களும். குட் மார்னிங் பெரியம்மா. கொட்டாவி விட்டபடி தாறுமாறாய் கலைந்த உடையோடு வைத்தீஸ்வரியை இழுத்து கட்டிலில் அமர்த்தி மடியில் தலை வைக்க மற்றொரு மடியில் மொழி வந்து படுத்து கொண்டாள். இருவரின் தலையையும் ஆதரமாய் தடவி தந்தாள் வைத்தீஸ்வரி. மணி ஆகலையா? 2 பேரும் எப்ப எழுந்துக்கிறது? நேத்து ரொம்ப நேரம் மழையில நனைஞ்சிட்டமில்ல பெரியம்மா, அதனால தலைய ரொம்ப வலிக்குது. அதனால காலேஜ் இன்னைக்கு மட்டும்தான் என்றவளை முகம் உயர்த்தி முறைத்தாள் மொழி. பாருங்கம்மா, இந்த லீவை நேத்தே போட்டிருந்தா மழையில நனைஞ்சிருக்கவும் வேணாம், இங்க திட்டு வாங்கி இருக்கவும் வேணாம். இன்னைக்கு லீவு போட முடியாதடி குந்தாணி. அம்மாவின் இடுப்பை சுற்றி தங்கையின் தலையில் அடிக்க, பதிலுக்கு அவளும் இவளை அடிக்க, இருவரின் இம்சையும் தாழாமல் எழுந்து நின்றாள் வைத்தீஸ்வரி. நீங்க காலேஜ் போங்க, போகாம இருங்க, அது உங்க சௌகரியம். டிஃபனை சாப்பிட்டுட்டு என் வேலையை ஒழிச்சு விடுங்க, அப்புறம் வந்து அடிச்சுக்கிட்டு கிடங்க. பேசிக்கொண்டிருக்கும் போதே அழைப்பு மணி அழைத்து கவனம் திருப்ப யாராக இருக்கும் என்று வெளியில் வந்து எட்டி பார்த்தவள் வெலவெலத்து போனாள். ஸ்வகியில் இருந்து உணவு டெலிவரி செய்துவிட்டு போனார்கள். பெரியவர் எடுத்துக்கொண்டு டேபிளை நோக்கி நகர வேகமாய் இறங்கி கீழே ஓடி வந்தாள். அவர் பார்த்த அலட்சிய பார்வையில் சர்வமும் நடுங்க, பேச்சற்று குற்ற உணர்வாய் இவள் நிற்க, மகன்கள் இருவரையும் அழைத்து பக்கத்திற்கு ஒன்றாய் அமர வைத்துவிட்டு உணவை பிரித்து வைத்தார். பதறிப்போய் முன்னே வந்து தலை தாழ்ந்து நின்றாள். சாரி மாமா, நான் இட்லி ஊத்திட்டு தான் மேல போனேன், நேரமானதை கவனிக்கல. ஒரு குரல் கொடுத்திருந்தா ஓடி வந்திருப்பனே என்றாள் ஆற்றாமையாக. நீ யார் கேட்பது, நான் யார் சொல்வது என்பது போல் மூவரும் சாப்பிட்டு முடிக்க கையை பிசைந்து கொண்டே தள்ளி நின்றாள் வைத்தீஸ்வரி. அளந்து வைத்தது போல் மூவருக்கு மட்டும் வாங்கி இருந்தார்கள். மீதமிருந்த சட்னி இத்தியாதி வகையராக்களை மற்றவர்கள் பயன்படுத்தி விடாமல் கவனமாய் எடுத்து குப்பையில் விசிறினார்கள். அத்தனையும் கவனித்து கொண்டு இதயத்தில் ரத்தம் கசியத்தான் நின்றாள் வைத்தீஸ்வரி. என்ன மனிதர்கள்! டவலை எடுத்து கைகளை துடைத்தபடி வந்த குலசேகரன் இவள் முன்னாக நின்றான். குரலில் எரிச்சல் மண்ட சொன்னான். என்ன நினைச்ச? உன்னை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்து வைன்னு கெஞ்சிட்டு நிப்போம்னா அது ஒரு காலம் நடக்காது. ஒரு நாளும் உன் கனவு இங்க பலிக்காது. இனியாவது பார்த்து நடந்துக்க. சாப்பாடு மட்டும்தான் இன்னைக்கு வெளியில இருந்து வந்திருக்கு. வார்த்தைகளில் கத்தி வைத்து இதயத்தை அறுத்துவிட்டு டவலை விசிறி அடித்துவிட்டு அவன் நகர மற்றவர்களும் நகர்ந்தார்கள். வைத்தீஸ்வரி அமைதியாக பார்த்து கொண்டே நின்றாள். இந்த 23 வருஷத்தில் இதை விடவே அதிகமாக பார்த்து விட்டாள். இதென்ன பிரமாதம்? மெல்ல சமையல் அறைக்குள் திரும்பி நடந்தாள். ஆனால் மாடியில் இருந்து பார்த்து கொண்டு நின்ற மொழியின் விழிகள் கண்ணீரில் நனைந்தது. குறும்பும் லயிப்புமான மொழியின் மனசில் தன்னையும் மறந்து ஆண் வர்க்கத்தின் மீதே அளப்பரிய கோபம் உண்டானது. பெண்ணாய் பிறப்பதே மா தவம், ஆனால் அவள் ஒரு ஆணை மணப்பதுதான் மா பாவம். மனசிற்குள் எண்ணிய போதே ஒரு கோபமும் ஓங்காரமும் கொப்பளித்து கொண்டு வந்தது.
கல்யாணமே பண்ணிக்கொள்ளக் கூடாது தீர்மானித்து கொண்டாள். கெட்டி மேளம் கொட்டுற கல்யாணம், தங்க தாலி கட்டுற கல்யாணம், பூவிலங்கு மாட்டுற கல்யாணம், என்ன கல்யாணம் அடி கல்யாணம், உங்க கல்யாணம் அடி கல்யாணம். அன்பே, நீ பவனி வரும் பாதையில் பூக்கள் பாதை விரித்திருக்கின்றன. உன் பாதம் பட்டேனும் அவைகள் மோட்சம் பெறத்தானோ? அடையார் இந்திரா நகர் பிரதான சாலையை ஒற்றிக்கொண்டு பக்கத்தில் கிளையாய் பிரிந்தது அந்த துணை சாலை. அவசியத்திற்கு கூட ரகசியம் பேச முடியாத போக்குவரத்து நெரிசல் பிதுங்கி தேயும். மக்களில் முரண்பட்ட குணம் பலருக்கு இருக்கும். வசிப்பிடத்தில் அமைதியை தேடுவது ஒரு கூட்டம் என்றால், நிசப்தங்களை வெறுத்த ஆரவார விரும்பிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பங்களா வாசலில் போகன் வில்லா வரவேற்பு செய்து கொண்டிருந்தது. இலை அளவிற்கே பூ பூக்கும் அழகான பூமரம். பறிக்க ஆளில்லாத சோகத்தில் பூக்கள் தரையில் மரித்து கிடந்தன. பார்வை விரிந்து வீட்டிற்குள் பவனி போகிறது. கூட்டு குடும்பங்களின் வேர்களை தாங்கி நிற்கும் ஒரு சில குடும்பங்களில் இதுவும் ஒன்று. வேர்கள் தளர்ந்து போனாலும் இங்கே விழுதுகள் தாங்கிக் கொண்டு நிற்கின்றன. அதுதான் குடும்ப வாழ்வியலின் அழகியல். உறவு தொலைத்தவன் துறவு பூணலாம். குறையோடும் குற்றத்தோடும் அங்கலாய்ப்போடும் அலுப்போடும் இருந்தாலும் உறவு மரத்தை நட்டு வைத்து நீர் பாய்ச்சும் வரைக்கும் தான் வாழ்வில் எல்லாமுமே இருக்கும். அடுக்கடுக்காய் செதுக்கி இருந்த மேல் தளத்தில் தன்னுடைய உடற்பயிற்சி அறையில் இருந்தான் அன்பு. அன்பு செல்வன் காலையில் எழுந்து முழு மணி நேரத்தை செலவழித்து மெனக்கெடுவான் உடலை முறுக்கேற்ற. ஆனால் மனதை முறுக்கேற்ற ஒரு வார்த்தை போதும். அன்பு என்று அம்மா அழைத்தால் போதும், அத்தனையும் அவனுக்குள் தரை மட்டமாகிவிடும். கோபத்தின் வீச்சு கொஞ்சம் கூடுதலாய் உள்ளவன். ஆனால் அந்த கோபத்தில் நியாயம் இருக்கும். தாத்தா பாட்டி, பெரியப்பா பெரியம்மா, அப்பா அம்மா என்ற வீட்டின் ஜன சந்தடி அதிகம். பெரியப்பாவிற்கு ஒரு மகள் மட்டும்தான். திருமணமாகி நங்கநல்லூரில் இருந்தாள். தம்பியின் 3 மகன்கள் தான் அவருக்கு எல்லாமுமே. தந்தைக்கு மேலான அன்பின் சிந்தை கொண்டவர். வைகை செல்வன், அன்பு செல்வன், தமிழ் செல்வன். வைகைக்கு திருமணமாகி 2 வயதில் குழந்தை இருக்கிறது. வர்த்தகத்தில் அத்தனை ஆர்வம் இல்லை. எம்என்சியில் மிக உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு லகரங்களை மாத சம்பளமாக எண்ணிக்கொண்டிருந்தான். அவனுடைய இந்த முடிவில் பெற்றவர்களுக்கும் வளர்த்த பெரியப்பாவிற்கும் மனத்தாங்கல் உண்டுதான். நேஷனல் பெயிண்ட் கம்பெனி ஓனரின் மகன் இன்னொரு இடத்தில் கைகட்டி வேலை செய்வதில் விருப்பம் இல்லை என்றாலும் அவனுடைய விருப்பத்திற்கு தலை வணங்கும் நேர்மையும் அங்கே இருந்தது. அன்பும் தமிழும் இப்போது நிர்வாகத்தை கையில் எடுத்த பிறகு நேஷனல் பெயிண்ட்ஸின் வண்ணமே மாறிப்போனது. இளமை ரத்தம் பாய்ந்த பிறகு விளம்பரமாகட்டும் விற்பனையாகட்டும் புள்ளியல் வரைபடத்தில் அம்புக்குறி மானம் பார்த்து கொண்டே இருந்தது. இளமையின் ஆர்ப்பாட்டமும் சிந்தனையும் எல்லா இடங்களிலும் கவனம் ஈர்ப்பது இயல்புதானே. அவர்களும் அத்தனை பேரின் கவனம் ஈர்த்தார்கள். அன்பு, அம்மாவின் அழைப்பு வந்த பிறகு கவனம் பெற்றவன் பூந்துவாலையால் முகம் ஒற்றிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வரவும் அம்மா மாடிக்கு வரவும் சரியாக இருந்தது. நான் தான் வரனேம்மா, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு? அம்மாவின் தோள்களில் கை போட்டு கொண்டான். மகனின் கனிவு வரலட்சுமிக்கு மரமாயிருந்தது. 4 அண்ணன் தம்பிகளுடன் பிறந்தவள். வாழ்க்கைப்பட்டு வந்த வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இல்லை. ஓரக்கத்தி கொஞ்சம் வந்தா பேர்வழி. இந்த 50லேயே இந்த ஜம்பம் என்றால் வயசு காலத்தில் சொல்லவே வேண்டாம். அதனால் பெண் பிள்ளைகள் இல்லையே என்ற ஏக்கம் மனசிற்குள் வந்து ஒட்டி கிடந்தது. அந்த ஏக்கத்தை இல்லாமல் செய்து கொண்டு இருப்பவன் அன்பு மட்டும்தான். அம்மாவிற்கு தோழியவன். அடுக்களை முதற்கொண்டு கொழுக்கட்டை ரெசிபி வரைக்கும் இருவரும் பகிர்ந்து கொள்ளாத சங்கதிகளே இல்லை. அவர்கள் அந்யோன்யத்தை பார்த்தால் பல நேரம் சோமுவே பொறாமைப்படுவார். உங்கிட்ட அடுக்கலையில வந்தும் பேசுறான், என்கிட்ட அளந்து வச்ச மாதிரி பேசுறான். என்னடி இது நியாயம்? 3 பிள்ளைகளை பெத்த, எனக்குன்னு ஒரு பெண்ணை பெத்துக்காம விட்டுட்டும் பாரு என்பார் எப்போதும் ஆற்றாமையாய். அந்த பொறாமையை தங்கள் அன்பிற்கு அங்கீகாரமாய் எடுத்துக்கொள்வாள் வரலட்சுமி. 3 மகன்களும் கெத்துதான் என்றாலும் அன்புதான் அவளின் சொத்து. மெல்ல பேசிக்கொண்டே கீழே இறங்கி வந்தார்கள். சென்னையின் மையத்தில் இருந்த இன்னொரு உயர்மட்ட குடும்பம் அது.
பங்களாவாசிகளின் இயல்பான அலட்சியங்களை அடையாளமாய் கொள்ளாத இயல்பான குடும்பம். ஓடி வந்து கால் கட்டி கொண்ட பேத்தியை தூக்கி தோள் சாய்த்து கொண்டே மகனோடு நடந்தாள் வரோ. சாம்பவியின் முகத்தை நோக்கி சொடக்கு போட்டு கைகளை நீட்ட அது சித்தப்பாவிடம் கைகளை நீட்டிக்கொண்டு தாவியது. வாங்கி தோளில் சாய்த்து கொண்டான். அது ஊஞ்சல் ஆடிக்கொண்டே அவன் முதுகில் தாளம் தட்டியது. அன்பு, சொல்லுங்கம்மா, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? நமச்சிவாய மாமா என்னை போட்டு பாடா படுத்துறாருடா. என்ன பதில் சொல்லட்டும்? அம்மா ஆதங்கமாய் கேட்க அவன் சிரித்தான். சிரிக்கும்போது அழகாக இருக்கும். ஆண்களின் இதயம் நிச்சயம் அழகாய் இருக்குமாம். எங்கோ படித்தது நினைப்பில் தூசி தட்டியது. நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சீக்கிரம் வைஜுக்கு முடிக்க சொல்லுங்க என்றான் தலை கோதிக்கொண்டே. அம்மா திரும்பி பார்த்து முறைத்தாள். இதென்ன பேச்சு அன்பு? நீ என்ன சொன்னாலும் மாமா கேட்க மாட்டாரு. அவருக்கு பெரியவளையே வைகைக்கு கொடுக்கத்தான் ஆசை. இவன் அம்மாவை காதலிச்சுட்டு வந்து நின்னான். என்ன செய்யறதுன்னு விட்டாச்சு. இப்பவும் மறுத்து பேச முடியாதுடா. அம்மாவின் கெஞ்சல் அவனுக்குள் ஏகாந்தத்தை தந்தது. அது சரி, நான் மட்டும் காதலிக்க மாட்டேன்னு எதை வச்சு மம்மி முடிவு பண்ணீங்க? என் பர்சனாலிட்டி என்ன அவ்வளவு மட்டா என்றான். தாடையை இப்படி அப்படி திருப்பிக் கொண்டு அம்மா திரும்பி பார்த்து முறைத்தாள். போடா இவனே, நீ மட்டும்தாண்டா என் சொல் பேச்சு கேப்ப. உனக்கு முன்னையும் பின்னையும் இருக்கிற ரெண்டும் என் வார்த்தையை எங்க மதிக்குதுங்க? உனக்கு வர்றவதான் உன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்டா இருப்பாடா. என் உள் மனசு சொல்லுது. எப்பவும் வைஜெயந்தி என் காலை சுத்திட்டே இருப்பா. எனக்கு நல்ல பேச்சு துணையா இருக்கும். அம்மா அங்கலாய்ப்பாய் சொல்ல இவன் இடி இடி என சிரித்தான். எனக்கு வாழ்க்கை துணையை தேடுற மாதிரி தெரியல. உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது நியாயமில்ல மம்மி. இந்த அப்பாவியோட வாழ்க்கையை கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அவன் சொன்ன நிமிஷம் வரலட்சுமியின் முகம் சுருங்கி போனது. தோப்புல இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான். பெரிய குடும்பத்துல பிறந்து பெரிய குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு வந்தாலும் ஏனோ எனக்கு நெருக்கமா யாருமே இல்லாம போயிட்டாங்க அன்பு, உன்னை தவிர. கடைசி வார்த்தைகளில் அம்மாவின் குரல் நிகழ்ந்திருக்க இத்தனை நேர குறும்பும் அவன் முகத்தில் மறைந்து போய் அன்பிற்கே உண்டான அன்பை தத்தெடுத்து கொண்டிருந்தான். அம்மாவின் கை பாதத்தை எடுத்து மென்மையாய் ஒரு அழுத்தம் விதைத்தான். மா, இத்தனை எமோஷனலா இருக்க வேண்டியதில்லை. நான் எப்பவும் உங்க அன்புதாம்மா. உங்க தேவை எனக்கு புரியும். எனக்கு இப்போ கல்யாணத்தை நினைக்க நேரம் இல்லை. அப்படி ஒரு ஞாபகம் வந்ததும் என் கண் முன்னாடி யார் முகம் வருதோ அவதான் என் மனைவி. இந்த அன்பு எப்படி உங்களுக்கு நெருக்கமா இருக்கானோ அதே மாதிரிதான் எனக்கு வரவளும் இருப்பா. நம்புங்க. இப்போதைக்கு நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகேவா? கண் சிமிட்டி நின்றவனை முறைத்து கொண்டே இறங்கி போனாள் வரலட்சுமி. கண் சிமிட்டி கொண்ட காலம் சிரித்தது. பேச்சு துணைக்கு ஆள் தேட அவன் பேச்சற்ற மௌனத்தை அவளுக்கு துணையாக தரப்போவதை காலத்தை அன்றே யார் அறிவர் முன்கூட்டியே? வாக்கிங் முடித்து வந்திருந்த பானுமதி கை அசைத்து பேரனை அழைக்க அன்பு சாம்பவியோடு தாத்தா பாட்டிக்கு நடுவில் சென்று அமர்ந்தாள். என்ன தாத்தா, உங்க ஆளு வாய் திறக்காம வார்த்தைகளை மென்னுட்டு இருக்கு. என்னவாம்? மௌன விரதமா? தாத்தாவின் மடியில் படுத்துக்கொண்டு அண்ணன் மகளை நெஞ்சில் கிடத்தி கொள்ள சோஃபாவின் மறுமுனையில் அமர்ந்திருந்த பானுமதி பேரனின் கால்களை எடுத்து மடி மீது போட்டுக்கொண்டு மெல்ல அழுத்திவிடத் தொடங்க அந்த அன்பின் நிகழ்வில் சன்னமாய் கண்கள் கண்ணீர் பூ பூத்தது. சித்து, பெரியவங்க மேல கால் போடக்கூடாது. அன்பின் வயிற்றில் ஜம்பமாக கால் போட்டு அமர்ந்து கொண்டு குட்டி சொல்லவும் அவன் பரிதாபமாக பார்த்து கொண்டே சொன்னான். குட்டிமா, பெரியவங்க மேல நாம கால் பட்டாதான் தப்பு. அவங்களா தூக்கி போட்டுட்டு வம்பு பண்ணா அதுக்கு பேர் அன்பு. அதெல்லாம் பாவ கணக்குல சேராது. ஆனாலும் குட்டிமா, எனக்கு இது பிடிக்கத்தான் இல்லை. ஆனா மிஸ்ஸஸ் தாத்தா அதை கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்குதே. வாட் டு டூ? கைகளை விரித்து அவன் சொல்ல அவன் தன்னை அணைக்கத்தான் கை நீட்டுகிறான் என்ற குழந்தை அவன் நெஞ்சில் ஆதரமாய் சரிந்து கொண்டது. தாத்தா பேரனின் சிகை அளந்தார். பாட்டி பேரனின் கால் அழுத்திவிட அந்த அதிகாலை வேளையில் ஆனந்த சயனம் கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் அன்பு. அடே தடி மாடு, என்னடா இப்படி தாத்தா பாட்டி கிட்ட செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்க? தமிழ் வந்து இவன் கால் மீது அமர்ந்து அழுத்தம் கூட்ட அன்பு வலியில் அலறித்தான் விட்டான்.
அவன் கால் பிடித்து அன்பு செய்து கொண்டிருந்த பானுமதி தமிழின் முதுகில் தட்டி எழுந்து போக சொல்லி சைகை செய்ய அவனோ இன்னும் இன்னும் அழுத்தமாய் அமர்ந்து அண்ணனை அலறவிட்டான். தன் முதிய கரத்தால் பேரனை அழுந்த தள்ளிவிட்டு அன்பின் கால்களை தன் வயிற்றோடு பின்னிக் கொண்டாள் கிடத்தி. அந்த காட்சி தமிழை அத்தனை நிகழ்த்தியது. சோஃபாவின் அருகில் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டான். முகத்தை பாவமாக மாற்றிக்கொண்டான். அன்பு ஒண்ணுதான் அனாதைன்னு ஊரு பூரா மீம்ஸ் போடுறான். ஆனா இந்த வீட்டுல அன்பு மட்டும்தான்டா வாழறான், வாழ்வாங்கு வாழறான். அவன் அழுத்து கொள்ள அன்பின் முகத்தில் கூடுதல் பெருமிதம் சேர்ந்து கொண்டது. ஆமாடா ஆமாடா தமிழு, வைகையும் இங்க அனாதை தாண்டா. நான் பெத்து வச்சிருக்கனே, அதுவாவது என்கிட்ட வருதான்னு பாரு. அவனை தொத்திக்கிட்டே கிடக்கு. இந்த வேதனையை எங்க போ சொல்ல? வைகையும் தமிழுக்கு பக்கத்தில் வந்து சம்மணம் இட்டு அமர்ந்து கொண்டு மகளை நோக்கி கை நீட்ட அந்த கையை தட்டிவிட்டு சித்தப்பாவின் நெஞ்சில் சாஷ்டாங்கமாய் கிடந்தாள் குட்டி. என் அன்பை 2 பேரும் சேர்ந்துட்டு கரிச்சு கொட்டுறதே வேலையா போச்சு. ஆத்மநாதன் அழுத்து கொண்டார். அப்ப அவனை எழுப்பி விட்டு துரத்துங்க. அவனை மட்டும் எப்ப பாரு மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு 7 கழுத வயசாகுது அவனுக்கு என்ற வைகையின் சிகையை கண்ணை திறக்காமல் பற்றி உலுப்பினான். வைகை, அவனுக்கு மட்டும் இப்படி பாட்டி ஏன் தாங்குதுன்னு இன்னுமாடா உனக்கு புரியல? தமிழ் கண்ணடிக்க வைகை புரியாமல் பார்த்தான். பாட்டியின் கண்கள் கூர்மையானது. இவன் கூறப்போவதை பார்க்க. வேறொன்னும் இல்லடா, இந்த தடியன் பார்க்க சாயல்ல நம்ம தாத்தா மாதிரி இருக்கான்ல, அதான் இவனை பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு ஒரே ஃபீலிங். வடிவேலு பாணியில் நகத்தை கூர்ந்து கொண்டே தமிழ் சொல்ல அண்ணன் தம்பி இருவரும் இடி இடி என சிரித்தார்கள். அன்பு வாலுமே சிரிப்பை நிறுத்தத்தான் இயலவில்லை. ஒரு கழித்து தலை திருப்பி தமையன்களை பார்த்து கண் அடித்தான். பானுமதியின் முகத்தில் சிகப்பு லைட் எரிந்தது. அது வெட்கத்தினாலா அல்லது கோபத்தினாலா என்று அவளின் ஆத்மாவான ஆத்மநாதனுக்கே வெளிச்சம். அடேய், தாத்தா பாட்டி பத்தி சரசமா கமெண்ட் அடிப்பேன்னு பார்த்தா இப்படி விரசமா அடிக்கிறியேடா. அன்பு வாய் மூடி சிரிக்க மடியில் கிடந்த அவனுடைய கால்களை தரையில் தூக்கி போட்டு ஒற்றை விரல் நீட்டி பானுமதி எச்சரிக்கை செய்ய அந்த கோபம் சுகமாக இருந்தது மூவருக்கும். என்னவாம் என்றான் தமிழ். வேறொன்னும் இல்ல, அன்புகிட்ட தனியா பேசணுமாம். வைகை விடாமல் விட்டடித்தான். பாட்டி கால் விட்டதால் தாத்தாவின் மடியில் இருந்து எழுந்தமர்ந்து கொண்டிருந்த அன்பு இருவரையும் குறும்பு தெரிக்க பார்த்து கொண்டே இருந்தான். ஏண்டா பாட்டிய சைட் அடிக்கிற? தாத்தா கண்ணு முன்னாடியே போங்கடா, எனக்கு என்ன அத்தனை மட்டமான டேஸ்ட் நான் நினைச்சிங்க? அன்பு கண் சிமிட்டி சிரிக்க ஆத்மநாதன் இப்போதுதான் பெரிய ஹாசியத்தை கேட்டது போல் விழுந்து விழுந்து கெக்கலித்தார். மூவரும் அடித்த லூட்டியில் பானுமதி காதுகளை பொத்தி கொண்டு கத்தினார். தடியன்களா, என்னடா பிள்ளை பெத்து வச்சிருக்கா உங்க அம்மா? கழுதைக்கு மூக்குல வேர்த்த மாதிரி. நான் மௌன விரதம் இருக்கிற நாளா பார்த்து கால் மாட்டிலையும் தலை மாட்டிலையும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு மாறி மாறி வம்பு பண்ணி என் மௌன விரதத்தை முறிக்கிறதே வேலையா போச்சு. அதுக்கு இந்த தவிட்டுக்கு வாங்கின கிழவனும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு. பாருடா அன்பு, என்ன மௌன விரதம் இருக்க விடாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு இல்ல. உனக்கு வர்றவன் உன் கூட காலம்பூரா மௌன விரதம் இருக்க போறா பாரு. ததாஸ்து ததாஸ்து. அன்புள்ளவர்கள் அறுத்தாலும் கத்தி என்ன பூ மழையா தூவ போகிறது. அன்பு தொடையில் அடித்து கொண்டு சிரித்தான். வாவ் பாட்டி, இது சாபம் இல்ல, வரம். கல்யாணத்துக்கு பிறகு பேச்சு எதுக்கு இல்லடா வைகை என்ற அண்ணனை பார்த்து கண்ணடிக்க அந்த அசமஞ்சம் வெட்கத்தின் கக்கத்தை பிடிக்க அரை நாழிகை முழுசாய் செலவு செய்தான். அதுவும் தன் நெஞ்சை அணைத்து கொண்டு இருந்த சாம்பவியின் தலையை தடவி உச்சியில் முத்தம் பதித்த போதுதான் அந்த டியூப் லைட்டுக்கே புரிந்தது. ஆனால் அத்தனையும் முன்கூட்டியே புரிந்து கொண்டு தமிழ் சிரிக்கத் தொடங்க அசடு வழிய தம்பிகளை பார்த்து முறைத்தான். பேருக்குத்தான் கல்யாணம் ஆகல 2 பேருக்கும். ஆனா எம ஆதகனா இருக்கீங்கடா. இப்படியே இருங்க, நல்லா வருவீங்க. அவன் மூஞ்சியை நொடித்து கொள்ள பாட்டி கோபமா எழுந்து போனார். பாட்டி 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 மூவரும் மாறி மாறி அழைக்க, வாங்கடா, நிம்மதியா ஒரு மௌன விரதம் கூட இருக்க முடியல உங்களை வச்சுட்டு. 10 பொம்பளைங்க சேர்ந்து செய்யற அத்தனை வேலையும் 3ம் செய்யுதுங்க என்றபடி அங்கலாப்பாய் நகர மூவரின் முகத்திலும் புன்னகை ததும்பிக் கொண்டது. என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க, பாப்பாவை தூக்கிட்டு வாங்க. தங்களுடைய அறை வாசலில் நின்று சந்தியா சொல்லிவிட்டு நகர
வைகை வேகமாய் எழுந்து நின்று குழந்தைக்கு கை நீட்டினான். அன்பு தரமாற்றேன் என்று அடம் செய்ய பரிதாபமாய் பார்த்தான். பேசாம குடுடா, உள்ள போனா காச்சு மூச்சுன்னு கத்துவாடா என்றான் பரிதாபமாக. இங்கே வைகை வைகைன்னு ஒரு மானஸ்தம் இருந்தா யாராவது பாத்தீங்களா? அன்பு சன்னமாய் கேட்டபடி குழந்தையை அவனிடம் தர அவனும் அதே சன்ன குரலில் சொன்னான். உனக்கும் ஒருத்தி வருவா, வந்த பிறகு தெரியும் உனக்கு இந்த இம்சைய பத்தி. போங்கடா முரட்டு சிங்கிள்ஸுகளா என்றபடி மகளோடு நகர சபை கலைந்தது போல் அமைதியானது. தமிழும் அலுவலகம் கிளம்ப ஆயத்தமாக சென்றான். தாத்தாவும் அன்பும் மட்டும் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். அன்பு, சொல்லுங்க தாத்தா, பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? நீ சார்ஜ் எடுத்துக்கிட்ட பிறகு எல்லாம் அமோகமா இருக்குன்னு உன் பெரியப்பன் பூரிச்சு போறான். எனக்கு இதை கேட்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றார் பூரிப்பின் மிச்சத்தோடு. எனக்கும் சந்தோஷம்தான் தாத்தா. இன்னும் பிஸ்னஸை விரிவாக்கணும். நாம தேடி போய் நாம அறிமுகம் செய்யறதை விட நாம முடிச்சு தந்த வேலைகள் நமக்கு அறிமுகமாகணும். அதான் நிஜமான மைல்கள். இப்பதான் அது நடந்துகிட்டு இருக்கு என்றான் பூரிப்பாக. சென்னையில் 2 கோடிகளில் இருந்தது இந்த 2 குடும்பங்களும். ஒரே தொழில் இல்லை, ஒரே துறையும் இல்லை. சொல்லப்போனால் ஒரே அந்தஸ்தும் இல்லை. ஒன்று வாழ்ந்து கெட்ட குடும்பம், இன்னொன்று இப்போதுதான் உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்கும் குடும்பம். அவர்களுக்குள் பகை இருக்கவும் அதை வளர்க்கவும் எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் பகை இருந்தது. பகை என்ற கசப்பு செடியை உறவென்ற பூச்சிக்கொல்லி தூவி அறுத்திருக்கலாம். ஆனால் செய்ய தவறி போனார்கள். வழிகாட்ட தவறி போய் இருந்தது காலம். இனி என்னாக போகிறது? அந்த கசப்பு மரத்தில் காய் கனியுமா? அல்லது உறவு மருந்து வந்து பகை அழிக்குமா? காத்திருப்போம். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.